ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 80 டேஸ் பக்கம் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பிஜி டிஆர்பி உங்களோட மேஜர் என்னவோ அது வந்து 110 மார்க்குக்கு எழுதுவீங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்துட்டு 30 மார்க்குக்கு எழுதுவீங்க. தென் 10 மார்க்குக்கு வந்து ஜிகே எழுதுவீங்க. ஜிகேவோட சிலபஸ் வந்துட்டு இப்போ ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. 2025-26 ஜிகே சிலபஸ் வந்துட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. எப்படி எல்லா மேஜருக்கும் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே ஜிகேக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட தமிழ் வெர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவேன். இதோட பிடிஎஃப்பும் வந்துட்டு நான் என்க்ளோஸ் பண்ணிடுறேன். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். யூனிட் 1 வந்துட்டு இந்திய வரலாறு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, வேதிக் பீரியடு, தென் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கொடுத்துருக்காங்க, மௌரிய பேரரசு, மௌரிய எம்பையர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்க அப்படின்னா தில்லி சுல்தான், விஜயநகரம், முகலாயர்கள், மராத்தியர்கள், ஐரோப்பியர்களின் வருகை, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். டெய்லி ஒரு தலைப்பு அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ஜிகேயில் 10க்கு மினிமம் 8 or 9 வந்து உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டோட வரலாற்றை கூட ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுன்னு. அதில் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கேட்டிருக்காங்க, சங்கம் லிட்ரேச்சரை பற்றி, பல்லவாசை பற்றி, அப்புறம் அதே மாதிரி சோழால பிற்கால பாண்டியர்களை பற்றி, நாயக்கர்களை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கலைக்கு, கட்டிடக்கலைக்கு, அதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் பாளையக்காரர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கம் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான தலைப்பு தான். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா இது நீங்கள் படிக்கிறப்பவே வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகங்கள் வந்துட்டு நல்லா தெளிவாகவே இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள். தென் யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். யூனிட் 6 வந்து நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்போர்ட்ஸையும் வந்துட்டு ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு 1 மார்க் கேட்டு மொத்தம் 10 1 மார்க் இதுலேருந்து எடுப்பாங்க. இந்திய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பிளானிங் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் என்னது மொபைலைசேஷன், ரிசோர்ஸ் கேட்டிருக்காங்க, க்ரோத் கேட்டிருக்காங்க, டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. எல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த தாட்டி வந்துட்டு சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க. மேஜருக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜிகேக்கும் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஸ்கோரோட வித்தியாசம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா. பாருங்கள், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியே இதில் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஈஸி. சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் எப்படி பாருங்கள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? அதேமாதிரி அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ரிவேஷனும் அக்ரோனிம்ஸும் வந்துட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் அது தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஜிகே பேட்டர்ன் தான். யாரும் டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை. அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்மளோட அகாடமியில் ஜிகேக்குன்னு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறோம். ஓகேங்களா? சாரி, ஜிகேக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறோம். அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. 800 rupees. ஓகேங்களா? இதில் இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்ச் வந்து எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜிகேயில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு 100% இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.